இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். குஷி, குஷி என்னாச்சு? நீ ஏன் குஷி அழுதுகிட்டு இருக்க? இல்லையே. அஃப்கோர்ஸ் அழுதுட்டு இருந்த. என்னாச்சு ஒழுங்கா என்கிட்ட சொல்லு. ஏன் அழுதுட்டு இருந்த சொல்லு குஷி. கொஞ்சம் இப்படி திரும்ப. இது என்ன அடையாளம்? ஏதாவது ஆச்சா? You're such a characterless. Hey, Kushi! குஷி உண்மையை சொல்லு. ஏதாவது நடந்துச்சா? யாராவது உன்னை அடிச்சாங்களா? குஷி, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்லு. உனக்கு யாராவது அடிச்சாங்களா? இல்லப்பா, ஒன்னாகல. அது கார்டன்ல நடக்கும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது கீழே விழுந்து பண்ற காயத்தோட அடையாளம் இல்ல. இது அரைஞ்ச அடையாளம். சொல்லு, உன் கணத்துல யார் அரைஞ்சது? ராதிகா, தயவு செஞ்சு சொல்லு, எதுக்காக இந்த மாத்திரையை நீ போட்டுக்கல? அது யுவன், அது நான் நேத்து ஆர்டிக்கல்ல படிச்சிருந்தேன். ரொம்ப அவசியம் இல்லைன்னா எந்த ஒரு பெயின் கில்லர்ஸையும் போட்டுக்க கூடாதா? அது நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுமா? லாபத்தை விட சைடு எஃபெக்ட் தான் அதிகமா இருக்குமா? இதனால கிட்னி கூட பாழாகுமா? அதனால தான் நான் மாத்திரை போட்டுக்கல. பட் யூ டோன்ட் வரி. நான் தைலம் தேய்ச்சிக்கிட்டேன். ஐம் ஃபீலிங் பெட்டர் நவ். சரி, இதெல்லாம் விடுங்க. முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. மானஸ் மேல பெடஸ்டல் விழ இருந்ததை ஏன் என்கிட்ட சொல்லல? யுவன், நான் அவனோட அம்மா. அவனுக்கு என்ன நடக்குது நடக்கலன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்ல. அது எப்படி என்கிட்ட சொல்ல நீங்க மறப்பீங்க? ஏன் என்கிட்ட நீங்க சொல்லல? தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல. ஏன் யுவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை மானஸ்க்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா? ஒன்னும் ஆகலல்ல. உன் முன்னாடி தானே இருக்கா. இஸ் ஃபைன். இத்தனூண்டு ஆபத்து தான், அதுவும் சரியாயிடுச்சு. அதை நான் உன்கிட்ட சொன்னா உடனே நீ டென்ஷன் ஆயிடுவ. இந்த உலகத்திலேயே உனக்கு டென்ஷனை தரக்கூடிய விஷயம்னா அது மானஸ் விஷயம் தானே. வேற எதுவும் ஒன்று பாதிக்காது. அதனாலதான் அவனுக்கு நடந்ததும் என்கிட்ட சொல்லல. மானஸ் சின்ன பையன். சின்னதா அடிப்படா பெருசா கத்துறது குழந்தைங்க இயல்பு. யுவன், யுவன், இது ஒண்ணு சின்ன ஆபத்து கிடையாது யுவன்.